அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம். அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம். இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம். அருமையான ஓவியம். அழைக்கும் இறைவன் தருமொழியா. ஆலயமணியே அவர் குரலா. அழைக்கும் இறைவன் தருமொழியா. பீடமே அன்பின் பிரசன்னமாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம். ஆலயம் இறையாலயம். அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். இறைவனின் வார்த்தை மனுவாகும். மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறைவனின் வார்த்தை மனுவாகும். மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறை மக்கள் இறைவனின் தரிசனம். இறை மக்கள் இறைவனின் தரிசனம். தரிசனம் தரிசனம் தரிசனம். ஆலயம் இறையாலயம். அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம். அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம். இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம். அருமையான ஓவியம். இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட பாருங்களே.
புதிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. விளைந்திடும் காணுங்கள், எதிர்நோக்குடன் வாருங்கள். கதி விளைந்திடும் காணுங்கள், இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே. இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பின் மலராய் பதுவை நகரில் அற்புதங்கள் பல புரிந்து இன்றும் பக்தர்களை அன்போடு அரவணைத்து காத்திடும் பெரியவாடு தூய அந்தோனியார் அருள்வளங்களை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பேரானந்தத்துடன் வரவேற்கிறோம். அனைவரும் திருத்தல பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி என்பது ஒரு கடன். இக்கடன் அதை செலுத்துவோரையும் அதை பெறுவோரையும் ஆசியில் நிரப்பும் தன்மையது. பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதே இன்றைய மைய சிந்தனை. எனவே நமக்கும் நமக்காக கிறிஸ்துவுக்கும் இறைவன் அளித்த நலன்களுக்காக நன்றி பண்பாடுவோம். கிறிஸ்துவுக்கும் அவர் வழி நம் புனிதருக்கும் நமக்கும் இறைவன் அளித்துள்ள மாண்பு, மகத்துவம், மாட்சி, மறுவாழ்வு, மேன்மை, நலம், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியது அனைத்திற்காகவும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம்மால் நன்றியுள்ளம் படைத்தவருக்கு நாம் மேலும் மேலும் அன்பும் இரக்கமும் அருளும் ஈடுபாடும் காட்டும்போது நமக்கு நன்றியுள்ள மக்களுக்கு எத்துணை பரிவும் இரக்கம் காட்டுவார் நம் இறைவன். நன்றி மறப்பது நன்றன்று என்ற பொன்மொழியோடு இறைவனின் பேருதவியை நினைத்து இயேசுவை நாவாலே வாழ்த்தி பலிதனில் பயணிப்போம். கோடான கோடி அற்புதங்களை எல்லாம் நமக்கு இறைவனிடமிருந்து பெற்று தருகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கு நாம் விழா என்று எடுக்கின்றோம். இந்த புனிதர் தனது வாழ்க்கையில் எல்லாம் கடவுளே தனக்கு எல்லாம் என்று வாழ்ந்தவர். கடவுள் தனக்கு செய்த அனைத்து உதவிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் நன்றி உடையவராக வாழ்ந்தார். தனது வாழ்வே நன்றியாக இருந்தது. அந்த புனிதரை பின்பற்றி நாமும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக திகழ ஒவ்வொரு நாளும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நல்ல மக்களாகவே இருந்து கொண்டிருப்போம். இப்புனிதரை நோக்கி நாம் பல்வேறு வேண்டுதல்களோடு இங்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் பெற்றுத் தருகிறார் நமது பாதுகாவலர். நம்பிக்கையோடு வாழ்வோம், நிறைவோடு வாழ்வோம். நன்றி செலுத்துகிறவன் கடவுளுடைய அருளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறான். எனவே நன்றி உள்ள மக்களாக நாம் வாழ முயற்சி மேற்கொள்வோம். இன்றைய திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் கலந்து கொள்ள நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்வானாகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
ஜெபிப்போமாக. என்றும் வாழ்மெல்லாமல் இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த புதுவராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த முதல் வாசகமானது முதலாம் குறிப்பேடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. படைக்கப்பட்டவர்கள் படைத்தவருக்கு நன்றி செலுத்தல் இன்மையானது. கடவுளின் ஆற்றல், மாட்சி, நீதி, இரக்கம் பெற்றுதலுக்குரியது என்று அறிவுறுத்த இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். குறிப்பேடு நூலிலிருந்து வாசகம். 16ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களிடங்கள் அறிய செய்யுங்கள், அவரை பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருள் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் இஸ்ரேலின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் புதல்வரே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவரது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உரிமை வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும் கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும் அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அன்பு மனநிலையில் வாழ்ந்து இயேசுவை பிரதிபலித்து ஒளிரும்போது அவரது மாட்சி நம்மீது தோன்றும். இறைவனின் நன்மைத்தனங்களுக்கும் நன்றிக்கும் நம்முடைய மற்றும் பிறருக்காக இரல்வேண்டல் செய்தும் இவ்வாசகத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியால் நீதியின் செயல்களால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
மகிழ்ச்சியாயிருங்கள். என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதியில் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்கள் மேல் இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியனாகிய உம்மை தவிர வேறும் எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பெரியகாடு புனித பதுவை அந்தோணியார் பாதுகாவலில் வாழ்கின்ற புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்ற நன்றி உள்ளம் படைத்த புனித அந்தோணியாரின் பக்தர்களை, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், குருக்கள், துறவியர், கன்னியர்கள் என்ற எந்த நிலையில் உள்ளவரிடத்திலும் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புனிதர் யார் என்று கேட்டால் எல்லாரும் சொல்லுகின்ற பதில் பதுவை புனித அந்தோணியார். பதுவை புனித அந்தோணியார் எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் நிறைந்திருக்கின்ற ஒரு புனிதர், எல்லா மக்களும் விரும்புகின்ற ஒரு புனிதர், எல்லா மக்களும் அதிகம் நேசிக்கின்ற ஒரு புனிதர், எல்லா மக்களும் அதிகமாக தேடுகின்ற ஒரு புனிதர். அன்புக்குரியவர்களை, பதுவை புனித அந்தோணியார் அருள் பாலிப்பதற்காக ஒரு சில இடங்களை தேர்ந்தெடுக்கின்றார். நம்முடைய மறை மாவட்டத்திலே பெரியகாடு என்ற இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இறை அருளை மக்களுக்கு வழங்குவதற்காக, இறை அருளை மக்களுக்கு கொடுப்பதற்காக. அன்புக்குரியவர்களை, பெரியகாடு இறை மக்கள் பெயர் பெற்ற ஒரு இறை மக்கள். புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால்
அந்தோணியாருடைய பாதுகாவலால் வளமாக, நலமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை மக்கள், பெரியகாடு இறை மக்கள் எப்போதும் இறைவனுக்கு நன்றி உள்ளம் படைத்த இறை மக்களாக இருக்கின்றார்கள். அந்தோணியார் வழியாக கிடைத்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நன்றி பலி செலுத்துகின்ற விதத்திலே தான் நன்றி விழாவாக இந்த விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பெரியகாடு இறை மக்கள் அந்தோணியார் மீது அதிக பற்று கொண்டுள்ள இறை மக்கள். ஏனென்றால் இந்த மக்களை அதிகமாக நேசிக்கின்றவர் அந்தோணியார். பெரியகாட்டு மக்களுக்கு அந்தோணியார் செய்த சில நன்மைகளை அவர்களால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அவற்றை நினைத்து அவர்கள் மெய் சிலிர்த்து நிற்கின்றார்கள். 1956 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பெரியகாடு கிராமத்திலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பாமல் மக்கள் எல்லாம் கவலைப்பட்ட நேரத்திலே, அழுது புலம்பிக் கொண்ட நேரத்திலே அவர்கள் எண்ணத்திலே வந்தது, நமக்கு துணையாக இருப்பது அந்தோணியார் மட்டுமே. எனவே அந்தோணியாரிடத்திலே நம்பிக்கை கொண்டு நாம் வேண்டுதல் செலுத்துகின்ற போது நிச்சயமாக காணாமல் போன மீனவர்கள் கரை சேர்வார்கள் நம்பிக்கையிலேயே அந்தோணியாரை பார்த்து மன்றாடினார்கள். அதிசயம் நடைபெற்றது. புதுமையாக அவர்கள் அத்தனை பேரும் பத்திரமாக கரை சேர்ந்தார்கள். இறைவன் அந்தோணியார் வழியாக அவர்களுக்கு செய்த அந்த நன்மை நினைத்து அவர்கள் போற்றி புகழ்ந்தார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இறைவன் எங்கள் பக்கமாக இருக்கின்றார், அந்தோணியார் எங்கள் மீது பாசம் கொண்டிருக்கிறார் என்று அந்தோணியாரை மிகவும் பற்றி கொண்டவர்கள் இந்த பெரியகாடு மக்கள். அது மட்டுமல்ல, 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது, மக்கள் குடி தண்ணீருக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த போது, பெரியகாடு மக்களுக்கு நல்ல குடிக்கின்ற தண்ணீர் வசதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடற்கரை பக்கத்திலேயே நல்ல நீரை தோற்றுவித்த நீரூற்றினை தோற்றுவித்தவர் அந்தோணியார். இதெல்லாம் பெரியகாடு இறை மக்களை அந்தோணியார் எவ்வளவு நேசிக்கின்றார் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகின்றது. எனவேதான் பெரியகாடு இறை மக்கள் நன்றி உள்ளம் படைத்தவர்களாக ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகின்ற போது இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதை இந்த நற்செய்தியானது நமக்கு எடுத்து காட்டியது. தொழுநோயாளிகள் பலர் குணப்படுத்தப்பட்ட போதும் கூட நன்றி சொல்வதற்காக ஒருவன் வந்தபோது இறைவன் மகிழ்ச்சி அடைந்ததாக நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். எனவே நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வருகின்ற போது இறைவன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருவிழாவின் போது அங்கே செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே ஒவ்வொரு ஆலய பக்கத்திலே வந்திருந்த பக்தர்கள் ஒரு சிலரை பார்த்து அவர்களோடு பேசினேன். ஒரு 10 பேரிடத்திலே அவர்களை கேட்டேன், நீங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் திரியாத்திரியர்களாக? அவர்கள் எல்லாம் சொன்ன ஊர் மிகவும் தொலைவில் இருந்து அவர்கள் வந்தவர்கள். அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த 10 பேருமே என்ன சொன்னார்கள் என்றால், ஏதோ வேண்டுதலை செலுத்துவதற்காக வந்திருக்கிறேன் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்கள் சொன்னது வேண்டுதலை செலுத்துவதற்காக அல்ல, மாறாக அந்தோணியாருக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் மக்கள் இன்று அந்தோணியார் திருத்தலங்களுக்கு நாடி வருவது எதற்காக என்று பார்க்கின்ற போது வேண்டுதலை செலுத்துவதற்காக அல்ல, மாறாக அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக. ஏனென்றால் அவ்வளவு அதிகமாக நன்மைகளை, நலன்களை அந்தோணியார் வழியாக இறைவனிடமிருந்து பக்தர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். எனவேதான் அவரை கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோம். எனவே இங்கிருக்கின்ற மக்களையும் பார்க்கின்ற போது நிச்சயமாக வேண்டுதலை செலுத்துவதற்காக மட்டுமல்ல, அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட பல நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்திலே தான் நன்றி உணர்வோடு இங்கே வந்திருக்கின்றீர்கள்.
நன்றி மறப்பது நன்றன்று என்ற சிந்தனையிலே தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நன்றி உள்ளவர்களை இறைவனும் மறப்பதில்லை. நன்றி உள்ளவர்களை இறைவன் பாராட்டுகின்றார். இறைவன் அவர்களை மாட்சிமைப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியாரும் இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதராகவே வாழ்ந்தார். எனவே இறைவனால் மகிமைப்படுத்தப்பட்டார், இறைவனால் பெருமைப்படுத்தப்பட்டார் என்பதெல்லாம் நம் அனைவருக்கும் தெரியும். எனவே நன்றி உள்ளத்தோடு வந்திருக்கின்ற நல்ல நேரத்திலே அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்ப்போம். அந்தோணியார் எவ்வாறு இறை நம்பிக்கையினால் தூண்டப்பட்டு இறை நம்பிக்கையிலே வளர்ந்து பல சாதனைகளை செய்தார். அந்த சாதனைகளை செய்த போது எவ்வாறு இறைவனுக்கு நன்றி உள்ளம் படைத்தவராக இருந்தார் என்பதை சற்று ஆய்ந்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களை, அந்தோணியாரிடத்திலே தலை சிறந்து விளங்குகின்ற ஒன்று என்று சொல்லுகின்ற போது இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை வழியாக நிறைய சாதனைகளை செய்கின்றார். அந்த சாதனைகளை செய்கின்ற போது அவர் முதலாவதாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். அவருடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாம் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அந்தோணியாருடைய இறை நம்பிக்கை பிரான்சிஸ்கன் சபைக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தது. பிரான்சிஸ்கன் சபைக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தது. பிரான்சிஸ்கன் சபையில் இருந்த அந்த குருக்கள் எல்லாம் அதிகமாக மிஷனரிமார்கள். அவர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்காக பல இடங்களுக்கும் செல்லுவார்கள். குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகம் நிறைந்த மொராக்கோ என்ற இடத்திற்கு சென்று நற்செய்தி பணியில் ஈடுபட்டார்கள். இந்த மொராக்கோ என்ற இடத்திற்கு சென்று இவர்கள் நற்செய்தி பணி ஆற்றுகின்ற போது பல பிரான்சிஸ்கன் சபையினர்கள் கொல்லப்பட்டார்கள், மறைசாட்சிகளாக கொல்லப்பட்டார்கள். எனவே இந்த பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த அந்த துறவிகளுக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம். இந்த சபையில இருக்கின்ற போது நமக்கு எப்போது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது என்று பயந்தவர்களாக பலரும் இவ்வாறு இறந்து போறதை பற்றி கேள்விப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரான்சிஸ்கன் சபையிலிருந்து விலக ஆரம்பித்தார்கள். பிரான்சிஸ்கன் சபையில் இருந்த துறவிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போயிருந்தது. அப்போது பிரான்சிஸ்கன் சபையினுடைய உயர் அதிகாரி சுப்பீரியர் அவர்கள் இன்னொரு சபை, அகஸ்தீனியன் சபை என்ற ஒரு சபை இருக்கின்றது. அந்த சபையிலே நிறைய குருக்கள் இருக்கின்றார்கள். அந்த சுப்பீரியரை பார்த்து, அந்த சபையினுடைய சுப்பீரியரை பார்த்து, எங்கள் சபை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே போகின்றது. பல குருக்கள் கொல்லப்படுவதனால், வேத சாட்சிகளாக இறப்பதினால் பலரும் பயந்து இந்த சபையிலே சேர்வதற்கு பயப்படுகின்றார்கள். சேர்ந்திருக்கின்ற குருக்களும் சபையை விட்டு போய்விடுகின்றார்கள். எனவே உங்கள் சபையிலிருந்து, அகஸ்தீனின் சபையிலிருந்து சில குருக்களை எங்கள் சபைக்கு தரமாட்டீர்களா, எங்கள் சபையை காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேண்டுகோள் கொடுத்த போது அந்த அகஸ்தீனியன் சபையினுடைய சுப்பீரியர் சுவாமியார் அவர்கள் தங்களுடைய சபையினுடைய பல குருக்களை கேட்டார்கள், நீங்கள் யாராவது பிரான்சிஸ்கன் சபையிலே சேர விரும்புகிறீர்களா என்று. எல்லாரும் மறுத்தார்கள். ஏனென்றால் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தோம் என்றால் மிக விரைவிலே நாம் இறந்து விடுவோம், நம்மை கொண்டு விடுவார்கள், நம்மை பல்வேறு நாடுகளுக்கு வேத போதிப்பதற்காக அனுப்புவார்கள், அங்கே இந்த முஸ்லிம் மக்கள் குறிப்பாக நம்மை கொண்டு போடுவார்கள் என்று பயந்தவர்களாக யாருமே இந்த பிரான்சிஸ்கன் சபையிலே சேரவில்லை. அப்படி இருக்கின்ற போது பெர்டினாண்டோ மார்டின் என்ற ஒரு நல்ல ஒரு இளம் குரு, அந்த இளம் குருவிடத்திலே அந்த சுப்பீரியர் கேட்கின்றார், தம்பி, நீ பிரான்சிஸ்கன் சபையிலே சேர விரும்புகின்றாயா? நமது சபையிலிருந்து அந்த சபைக்கு ஒரு சில குருக்களை அனுப்ப விரும்புகின்றேன், யாருமே போக முன் வரவில்லை, நீ போவாயா என்று கேட்டபோது அந்த பெர்டினாண்டோ மார்டின் சொன்னார், இறைவனை நம்பி நான் செல்லுகிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, இறைவனை நம்பி நான் செல்லுகிறேன் என்று சென்ற அந்த இளம் குரு பெர்டினாண்டோ மார்டின் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தவுடனே தன்னுடைய பெயரை மாற்றினார். தன்னுடைய பெயரை அந்தோணியார் என்று மாற்றினார். எனவே பெர்டினாண்டோ மார்டின் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து அந்தோணியார் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, அந்தோணியார் என்று பிரான்சிஸ்கன் சபையிலே நுழைந்தாரோ அன்றிலிருந்து பிரான்சிஸ்கன் சபை புத்துயிர் பெற்றது. முதலாவதாக பிரான்சிஸ்கன் சபையில் இருந்த குருக்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு ஒரு திடத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், இறை நம்பிக்கையை கொடுத்தார். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே,
அந்த அந்தோனியார் அந்த சபையிலே சேர்ந்ததிலிருந்து அந்த பிரான்சிஸ்கன் சபையிலிருந்து யாருமே வெளியே செல்லவில்லை. அது மட்டுமல்ல, நிறைய பேர் இந்த சபையிலே குருவாவதற்காக சேர்ந்தார்கள். எனவே இந்த பிரான்சிஸ்கன் சபை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருந்த பிரான்சிஸ்கன் சபை மீண்டும் மறுமலர்ச்சி பெற்றது என்றால், புத்துயிர் பெற்றது என்றால் அடிப்படை காரணம் புனித அந்தோனியார். அந்தோனியார் இதை அறிந்து முதலாவதாக அவர் என்ன செய்தார் என்றால், அப்படியே முழந்தாள் படியிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். அன்பு ஆண்டவரை, பிரான்சிஸ்கன் சபையை காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று பிரான்சிஸ்கன் சபை உலகிலே பெரிய ஒரு சபையாக, உலகெல்லாம் பரவி இருக்கின்ற ஒரு சபையாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அந்தோனியார். அந்தோனியாருடைய இறை நம்பிக்கை. அவர் சென்றார், இறைவனை நம்பி சென்றார், அந்த சபையை காப்பாற்றினார், அந்த சபைக்கு புத்துயிர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களை, இரண்டாவதாக அந்தோனியாருடைய இறை நம்பிக்கை அந்தோனியாருக்கு சிறந்த நாவன்மையை கொடுத்தது. அந்தோனியார் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தவுடனே அவரை சமையல் அறையிலே சமையல் வேலைகளை கண்காணிப்பதற்காக அவரை நியமித்தார்கள். அந்த சூழ்நிலையிலே அங்கே குருப்பட்டம் ஒன்று நடத்துவதற்காக ஆயர் ஒருவர் வருகின்றார், குருப்பட்ட நிகழ்ச்சிக்காக. அந்த ஆயர் அந்த சபையிலே சேர்ந்த அந்த சுப்பீரியரை சொல்லுகின்றார், எனக்கு உடல் நல குறைவாக இருக்கின்றது, எனவே இன்று நடைபெறுகின்ற இந்த குருப்பட்ட நிகழ்ச்சியிலே எனக்கு மறைவுரை ஆற்றுகின்ற திறமை இல்லை, சக்தி இல்லை, எனவே உங்கள் குருக்களிடத்திலே ஒருவர் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது அந்த தந்தை அவர்கள் தன்னுடைய மடத்தில் இருந்த குருக்களிடத்தில் ஒவ்வொருடத்திலும் கேட்டார், நீங்கள் இன்று மறைவுரை ஆற்றுவீர்களா என்று கேட்டபோது எல்லாரும் முடியாது, எங்களால் இயலாது, கடைசி நேரத்திலே எப்படி இப்படி பெரிய ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே மறைவுரை ஆற்றுவது என்று எல்லாரும் கைவிரித்து விட்டார்கள். இறுதியாக விடப்பட்டவர் ஒரே ஒருவர் சமையல் அறையிலே சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்த புனித அந்தோனியார். அவ்விடத்திலே வந்து கேட்டார், சுப்பீரியர் தந்தையே, இன்றைய குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே மறைவுரை ஆற்ற வேண்டும், நிறைய பேர்களை கேட்டேன், யாருமே முன்வரவில்லை, உங்களால் மறைவுரை ஆற்ற முடியுமா என்று கேட்டபோது, இறைவனை நம்பி நான் மறைவுரை ஆற்றுகிறேன் என்று சொன்னார். இறைவனை நம்பி மறைவுரை ஆற்ற சென்றார். அன்புக்குரியவர்களை, மறைவுரை ஆற்றுவதற்கு முன்பாக ஆயரிடத்திலே சென்று ஆசீர்வாதம் கேட்டார். எப்படி ஆசீர்வாதம் கேட்டார் என்றால், அன்பு ஆயரே, இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்க என்னுடைய நாவை தொட்டருளும், என்னுடைய உள்ளத்தை தொட்டருளும், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறை வார்த்தையை மக்களுக்கு தகுந்த விதத்திலே போதிக்கின்ற வரத்தை தர என்னை ஆசீர்வதியும் என்று அந்த ஆயரிடமிருந்து ஆசீர் பெற்று அவர் மறைவுரை ஆற்ற சென்றார். அன்புக்குரியவர்களே, வரலாற்றை படிக்கின்ற நமக்கு தெரியும் அந்த மறைவுரை எவ்வளவு சிறப்பான ஒரு மறைவுரை என்று. அங்கிருந்த ஆயர் அப்படியே மெய்சிலிர்த்து நின்றார். இப்படிப்பட்ட ஒரு மறைவுரையை என்னுடைய வாழ்நாளிலே நான் கேட்டதில்லையே என்று அந்தோனியாரை பாராட்டியது மட்டுமல்ல, அந்தோனியாரை பற்றி திருத்தந்தையிடத்தில் எடுத்து கூறினார். 9ஆம் கிரகரி அப்போது திருத்தந்தையாக இருந்தார். 9ஆம் கிரகரி அதை கேள்விப்பட்டவுடனே அந்தோனியாரை தன்னிடத்திலே அழைத்து அவருக்கு ஒரு புதிய பதவியை கொடுத்தார். என்ன பதவி தெரியுமா? திருத்தந்தைக்கு மறைவுரை தயாரித்து கொடுக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கு மறைவுரை தயாரித்து கொடுக்கின்ற மறைவுரை தயாரிப்பாளராக அவரை நியமித்தார். அன்புக்குரியவர்களே, இறைவனை நம்பி மறைவுரை ஆற்ற சென்றவர் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற விதத்திலே பெரிய ஒரு நாவன்மையை பெற்றார். அவருடைய நாவன்மை, போதிக்கும் திறன் எப்படி இருந்தது என்றால், ஏன் அவருடைய போதனையை கேட்பதற்கு கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் கூட வந்து கேட்டது என்று அவருடைய வரலாற்றிலே படிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவருடைய நாவன்மை எவ்வளவு சிறந்தது என்றால், அவர் இறந்த பிறகு அவருடைய உடலெல்லாம் அழிந்த போதும் கூட அவருடைய நாவு அழியாமல் இருந்தது. இன்றும் அவருடைய நாவு அழியாமல் அங்கே பதுவை நகரிலே பேணி பாதுகாக்கப்படுகின்றது. நாவும் குரல் வளையும் இன்றும் அந்த பீடத்திலே அப்படியே அழியாமல் இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைத்த அந்த நாவு இன்றும் அழியாமல் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த நிகழ்ச்சியின் போதும் கூட முதல் முறையாக மறைவுரையாற்றி, சிறப்பான மறைவுரையாற்றி ஆயிரவரை பாராட்டி நேரத்திலும் கூட அந்த அந்தோனியார் என்ன செய்தார் என்றால், அப்படியே முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று தன்னுடைய நன்றியை இறைவனுக்கு வெளிப்படுத்தினார்.
மூன்றாவதாக புனித அந்தோணியாருடைய இறை நம்பிக்கை அவருக்கு உயிரை கொடுத்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய பதிதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்கள். அவரிடத்திலே எல்லாம் இது அந்தோணியார் சவால் விட்டிருந்தார். கிறிஸ்துவனுடைய சக்தி என்ன, நற்கருணை இருக்கின்ற கிறிஸ்து யார் என்று எல்லாம் சொன்ன போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு முறை ஒரு சவால் விடுகின்றார். நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? நீங்கள் நன்றாக பசியோடு இருக்கின்ற ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள். கழுதையை கொண்டு வந்து அந்த கழுதை உண்ணுகின்ற நல்ல உணவை அதன் பக்கத்திலே கொண்டு வாருங்கள். நான் நற்கருணை கதிர் பாத்திரத்தை கொண்டு வருகின்றேன். இந்த கழுதை இயேசுவை தான் நாடும், நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அப்போது புரிந்து கொள்வீர்கள் என்று கேட்டு அவர்களுக்கு ஒரு சவாலை விடுகின்றார். குறிப்பிட்ட நாள் வருகின்ற போது அந்த பதிதர்கள் எல்லாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பதிதர்கள் எல்லாம் ஒரு கழுதையை கொண்டு வருகின்றார்கள். நீண்ட நாட்களாக அதை பட்டினி போட்டு அதை கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்தோணியார் நற்கருணை கதிர் பாத்திரத்தை கொண்டு வருகின்றார். இவர்கள் அந்த கழுதையின் முன்னாலே நன்றாக கழுதைகள் விரும்பி உண்ணுகின்ற ஓட்ஸ் செடியை கொண்டு வருகின்றார்கள். அதை காட்டுகின்றார்கள் கழுதையின் முன்பாக. அந்தோணியார் கதிர் பாத்திரத்தை காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த நாத்திகர்கள் காட்டிய பசியாக இருந்த அந்த கழுதை அந்த நேரத்திலும் கூட தான் விரும்பி உண்ணுகின்ற அந்த ஓட்ஸ் புல்லை அது விரும்பாமல் நற்கருணையை பார்த்து மண்டியிட்டதை நம்முடைய வரலாற்றிலே படிக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் போதும் அந்தோணியார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரை, இந்த பதிதர்கள் நற்கருணையிலே இருக்கின்ற கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள், அதற்காக உம்மை நான் போற்றுகின்றேன், நன்றி செலுத்துகிறேன் என்று இறைவனுக்கு அந்த நேரத்திலும் அவர் நன்றி செலுத்தினார். அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வாறு தோற்று போன பதிதர்கள் ஒரு சிலர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இன்னும் வேறு சிலர் அந்தோணியாரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இவரை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அந்தோணியாருடைய விஷம் கொடுத்து அவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே அவர் உண்ணக்கூடிய உணவிலே விஷத்தை அவருக்கு தெரியாமல் கலந்து உண்ண கொடுத்தார்கள் இந்த பதிதர்கள். அன்புக்குரியவர்களே, அந்தோணியார் இறை வல்லமையினால் தான் உண்ண போகின்ற உணவிலே விஷம் கலந்திருக்கிறது என்பதை உணர்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி உணர்ந்த போதும் கூட அவர் அதை உண்ணுகின்றார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? புனித அந்தோணியார், ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை முழுமையாக நம்புகிறேன். எனது நம்பிக்கை உண்மையான ஒரு நம்பிக்கை என்றால் நான் இதை உண்பேன், உண்டால் சாக மாட்டேன். என்னுடைய நம்பிக்கையிலே ஏதோ தளர்ச்சி இருக்கிறது என்றால், என்னுடைய நம்பிக்கை அரைகுறையான ஒரு நம்பிக்கை என்றால், நான் இதை உண்டு இறந்தாலும் பரவாயில்லை. உம்மிடத்திலே முழுமையான நம்பிக்கை இல்லாத நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. எனவே நான் உம்மை நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன், இந்த விஷம் கலந்த உணவை உண்பேன் என்று சொல்லி அந்த விஷம் கலந்த உணவை ஆசீர்வதித்து உண்டார். அன்புக்குரியவர்களே, அவருடைய இறை நம்பிக்கை எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்றால், அவர் அதை உண்டபோது அவர் சாகவில்லை. காரணம், மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம் சொல்லுகின்றது, இறை நம்பிக்கை உடையவர்கள் கொல்லும் நஞ்சை உண்டாலும் சாக மாட்டார்கள். எனவே அந்தோணியார் கொல்லும் நஞ்சை உண்டபோது ஏன் சாகவில்லை? அவருடைய இறை நம்பிக்கை, ஆழமான ஒரு இறை நம்பிக்கை அவரில் இருந்தது. அன்புக்குரியவர்களே, அப்படியே அந்தோணியார் மெய்சிலிர்த்து நின்றார். என்னுடைய இறை நம்பிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டார். நான் இதை உண்டபோது நான் சாகவில்லை என்று அந்த நேரத்திலும் கூட முழந்தாள் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அன்பு ஆண்டவரே, நஞ்சு கலந்த இந்த உணவை உண்ட போதும் கூட என்னை நீர் காப்பாற்றினீரே, என்னுடைய நம்பிக்கை பெரிது என்று சொல்லி அவர் பெருமையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை தான் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அந்தோணியாரை கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோமே. கோடி அற்புதர், ஏன் கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோம்? கோடிக்கணக்கான புதுமைகளை அவர் செய்கின்றார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் அவர் புதுமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்.
ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு என்று வேற்றுமை பாராமல் எல்லா மக்களுக்கும் நிறைய புதுமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். இன்று அந்தோனியாருடைய திருத்தலங்களுக்கு செல்லுங்கள், அங்கே மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த திருத்தலங்களிலே எவ்வளவோ புதுமைகள் நடைபெறுகின்றன. திருத்தலங்கள் மட்டுமல்ல, சிறிய சிறிய குருசடிகள், அந்தோனியார் பேரிலே ஒரு குருசடி இருக்கிறது என்றால் அங்கேயும் ஏகப்பட்ட புதுமைகள். ஆயிரம் விழாகத்தில் கூட அந்த காம்பவுண்டுக்குள் நுழைகின்ற போது ஒரு குருசடி இருக்கின்றது, அந்தோனியார் குருசடி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏகப்பட்ட மக்கள் கூடி வருகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் அந்தோனியாருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம், நிறைய நன்மைகளை பெற்றிருக்கின்றோம் என்று. நிறைய நன்மைகள், ஒவ்வொருவரும் எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை பெறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றும் கோடிக்கணக்கான புதுமைகளை செய்வதனால்தான் அந்தோனியாரை கோடி அற்புதர் என்று நாம் அழைக்கின்றோம். அந்தோனியாரை கோடி அற்புதர் என்று சொல்ல காரணம் என்ன? அன்புக்குரியவர்களே, ஏன் அவரால் கோடிக்கணக்கான புதுமைகளை செய்ய முடிகின்றது? ஏதாவது மந்திரவாதம், ஏதாவது தந்திரம் வைத்திருக்கின்றாரா? இல்லை, மாறாக அவருடைய இறை நம்பிக்கை, ஆழமான முழுமையான இறை நம்பிக்கை தான் அவரை கோடிக்கணக்கான புதுமைகளை செய்ய வைக்கின்றது. மந்திர சக்தியினால் அல்ல, தந்திரத்தினால் அல்ல. இதை நாம் நற்செய்தியிலே படிக்கின்றோம். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலிருந்து படிக்கின்ற போது அங்கே சொல்லப்படுகின்றது, இறை நம்பிக்கை உடையவர்கள் நோய் நீங்கி நலம் பெறுவார்கள். இறை நம்பிக்கை உடையவர்கள் அவரிடமிருந்து பேய்கள் ஓட்டப்படும். எனவே இறை நம்பிக்கையுடையவரிடமிருந்து பேய்கள் ஓட்டப்படும், புதுமைகள் செய்யப்படும். இறை நம்பிக்கை உடையவர்களால் புதுமைகள் செய்யப்படும். அவர்களால் நோய்களை குணப்படுத்த முடியும், அவர்களால் பேய்களை ஓட்ட முடியும். இன்று எத்தனையோ பேர் அந்தோனியாருடைய உதவியினால் பேய் விரட்டப்பட்டு பேயிடமிருந்து விடுதலை பெற்று வாழ்கின்றார்கள். பேய் மொட்டை தலையா என்று அந்தோனியாரை பார்த்து முறைத்துக் கொண்டு பேய்கள் எல்லாம் நடுநடுங்கி ஓடுகின்றதே. அந்தோனியாருடைய சக்தி, பேய்களை நடுநடுங்க வைக்கின்ற சக்தி. அந்தோனியார் எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்துகின்றார்களே, நோய்களை குணப்படுத்துகின்ற சக்தி எப்படி வந்தது? இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை உடையவர்கள் நலம் பெறுவார்கள், குணம் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் புதுமைகள் செய்வார்கள் என்று விவிலியம் சொல்லுகின்றது. எனவே கோடிக்கணக்கான புதுமைகளை செய்து கோடி அற்புதர் என்று அந்தோனியார் மக்களால் பாராட்டப்படுகிறார் என்றால் அதன் அடிப்படை காரணம் அந்தோனியாருடைய இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கை முழுமையாக இருப்பதனால் தான் அவரால் இத்தனை புதுமைகளை செய்ய முடிகிறதே தவிர மந்திரவாதத்தினாலோ தந்திரத்தினாலோ அல்ல. அன்புக்குரியவர்களே, அந்தோனியாருடைய வரலாற்றை படிக்கின்ற போது ஒவ்வொரு முறையும் அவர் புதுமை செய்கின்ற போது, மக்களுக்கு நல்ல காரியம் நடக்கின்ற போது அவர் முழந்தாளிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தினார் என்றுதான் நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களை இறைவன் பாராட்டுகின்றார், இறைவன் மகிமைப்படுத்துகின்றார். நற்செய்தியிலே 10 பேர் குணம் பெறவில்லை, 10 பேர் குணம் பெற்றார்கள். ஆனால் நன்றி செலுத்துவதற்கு ஒருவன் மட்டுமே வருகின்றான். அவனை பார்த்து ஆண்டவர் பாராட்டுகின்றார், மகிழ்ச்சி படுத்துகின்றார், அவனை ஆசீர்வதிக்கின்றார், அவனை கௌரவிக்கின்றார், அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவனுக்கு வழங்கி அவனை மகிழ்ச்சியோடு அனுப்புகின்றார். நன்றி செலுத்துகின்றவர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எனவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு நன்றியுடையவராகவே வாழ்ந்த அந்தோனியாரை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்தோனியாரை எவ்வளவு மகிமைப்படுத்துகிறார் என்றால் இறைவன் அவருடைய நன்றி உணர்வை பார்த்து, இறைவனுக்கு நன்றி செலுத்திய அந்த விதத்தை பார்த்து, நன்றி மனநிலையை பார்த்து அந்த இறைவன் அந்தோனியாரை எப்படி மகிமைப்படுத்தினார் என்றால், அந்தோனியார் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 1231ஆம் ஆண்டு இறந்தார். இறந்த ஓராண்டு முடிவதற்குள்ளாலேயே அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். திருச்சபை வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள், திருச்சபை வரலாற்றிலே இதுவரையிலும் அந்தோனியாரை தவிர வேறு யாருக்குமே இறந்து ஒரு வருடத்திற்குள் புனித பட்டம் கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. எனவே அந்தோனியார் மட்டுமே அவர் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 1231ஆம் தேதி இறக்கின்றார்.
அடுத்த ஆண்டு ஓராண்டு முடிவதற்குள்ளாலேயே மே மாதம் 30ஆம் தேதி 1232ஆம் ஆண்டு 9ஆம் கிரகரி என்ற திருத்தந்தையால் அவர் புனிதராக பிரகடனம் செய்யப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுள் அவரை ஆசீர்வதித்த விதம். இந்த உலகத்திலே எத்தனையோ புனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் புனிதராக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு, அறிக்கையிடப்படுவதற்கு பல ஆண்டுகள் ஆயின. 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் எல்லாம் கழிந்தது. ஆனால் இதுவரையிலும் அந்தோணியார் மட்டுமே இறந்து ஓராண்டுக்குள் புனிதராக அறிக்கையிடப்பட்ட ஒருவராக அவர் திகழ்கின்றார். அவ்வளவு தூரம் இறைவனுக்கு அந்தோணியாரை ரொம்ப பிடித்திருந்தது. காரணம், அவர் இறைவனுக்கு எப்போதும் நன்றியுடையவராக இருந்தார். என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்ற மனநிலையிலே எப்போதும் இறை நம்பிக்கையினால் அவர் சாதனைகளை செய்கின்ற போது அவர் இறைவனையே மகிழ்வித்தார். தன்னை போற்றவில்லை, மாறாக இறைவனை மகிழ்வித்தார். இறை நம்பிக்கையினால் இவ்வளவு அரும்பெரும் செயல்களை செய்ய முடிகிறது என்று நினைத்து அவர் இறைவனை போற்றினார், இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். எனவே இறைவனுக்கு நன்றி கலந்த உள்ளத்தோடு வாழ்ந்ததினால் அந்த இறைவன் அந்தோணியாரை மகிமைப்படுத்துவதற்காக இறந்து ஓராண்டு ஆவதற்குள்ளாலேயே அவரை ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு புனிதராக உயர்த்தி இருக்கின்றார். இன்றும் கோடிக்கணக்கான புதுமைகளை செய்கின்ற வல்லமையை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, பெரியகாடு திருத்தலத்திற்கு அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்த வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, எப்போதும் நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் பிறருக்கு எப்போதும் நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும். நாம் பிறர் வழியாக பல நன்மைகளை, உதவிகளை பெறுகின்றோம். பிறர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. நாம் தனித்து வாழலாம் என்று நினைத்தால் வாழ முடியாது. பிறருடைய உதவி நமக்கு தேவை. இவ்வாறு பிறருடைய உதவியினால் வாழ்கின்ற நாம் பிறருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறர் வழியாக நமக்கு பல உதவிகள் கிடைக்கின்ற போது அது இறைவனே நமக்கு கொடுக்கின்றார். இறைவன் அவர்களை தூண்டி நமக்கு உதவி செய்வதற்காக இவர்கள் தூண்டப்பட்டிருக்கிறார்கள் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய விழா நமக்கு சிந்தனையாக கொடுக்கின்றது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்ற உணர்வோடு இறைவனுக்கு எப்போதும் நன்றி உள்ளாக இருப்போம். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற போது இறைவன் நம்மை மகிமைப்படுத்துகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை எல்லாம் நாம் கேட்பதெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை கௌரவிக்கின்றார். ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை சுதன் தூய ஆவியுமார், தம்மில் உறவுடன் வாழுகின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் வருவானார், மனிதரை புனிதராக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், சரீரத்தின் உயிர்ப்பையும் மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். தூய நல்லாவியம் இறைவனையும் தூயவராக்கும் ஒப்புரவையும் புனிதராம் இயேசுவின் ஆட்சியையும் புனிதனை வாழ்விற்காய் அன்பார்ந்தவர்களே, நம்மை பராமரிக்கின்ற கடவுள் அனுதினமும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கின்றார். உடல் நலம் தந்து, உள்ளம் நலம் தந்து, ஆன்மீக பலத்தோடு நம்மை எல்லாம் காக்கிறார். இறை நம்பிக்கையோடு
நமது பாதுகாவலர் இறைவனுக்கு எந்நாளும் எப்பொழுதும் நன்றி செலுத்தியது போல நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்த அவர் நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி நமது மன்றாட்டுக்கள் ஒவ்வொன்றையும் இறை பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் வார்த்தையான உண்மை அறிந்து அதை இறை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் தாராள மனதுடன் செயல்பட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் தெய்வமே இறைவா, பங்கு மக்கள், பங்கு பேரவையினர், அன்பிய தலைவர்கள், பக்தர்கள், திருப்பயணிகள் அனைவரும் ஞானிகளைப் போல உம்மை சந்திக்க தாகத்தோடு தேடவும் சந்திப்பின் புதிய பாதையில் வழிநடக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் நாயகனே இறைவா, தீவிரவாதம், மத கலவரம், பாகுபாடு நிறைந்த நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் உலகிற்கு கொண்டு வந்த அமைதி, நீதி, சமாதானம், ஒற்றுமை போன்ற நற்பண்புகள் விதைக்கப்பட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வும் வழியும் நானே என்ற இறைவா, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோயினால் கஷ்டப்பட்டவர்கள், அன்பு செலுத்தப்படாதவர்கள், ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை வடிவான இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் ஒவ்வொருவரையும் உமது அருளால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். பரமதந்தையே, உம்மீது விசுவாசம் கொண்டு நம்பிக்கையுடன் உமது பாதத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டையும் கேட்டு எங்களை கனிவுடன் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் பெறுகின்ற வரங்களுக்காக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்து அதே நன்றியை நாங்கள் பிறருக்கும் பிறர் வழியாக பெற்ற அனைத்து உதவிகளுக்கும் நன்றியுடையவர்களாக வாழ்வதற்கு தேவையான எல்லா வரங்களையும் உம்மிடம் மன்றாடி கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வேண்டுதலையும் கொடுத்து எங்களை அன்போடு கனிவோடு காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா உமது புனிதரின் நினைவாக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இந்த நற்கருணை அருட்சாதனம் உமது அன்பின் ஆற்றலை விளங்க செய்வது போல உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு என்றும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அந்தோனியாருடைய விழாவை மகிழ்வுடன் கொண்டாடும் போது அவருடைய நலவாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்துடனும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் குறுக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் என்றும் பெற வேண்டுமென திருவுளமானி. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர், 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 மூல இறைவனாம் ஆண்டவர். வானமும்
பலமும் யாவுனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தூயவர், தூயவர், தூயவர் ஆண்டவர் திருப்பெயரா. வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தூயவர், தூயவர், தூயவர். வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலினால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைமறை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் அருமளம் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான வீருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் விளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய பிரியமிக்க கன்னிமரியாள், உம்முடைய திருத்தூதர்கள், மறை சாட்சிகள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புத புனித அந்தோனியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் முது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கிய பலி
உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பெனடிக்ட், எங்கள் ஆயர் பீட்டர் அமஞ்சியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாக செவி சாய்த்தருளும். பலவிதமான எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் தேவைகளோடும் வேண்டுதலோடும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை மக்களையும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளையும், சிறுவர் சிறுமிகளையும், இளைஞர் இளம் பெண்களையும், தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளையும், திருமணத்திற்காக தயார் செய்து கொண்டிருப்போரையும், பலவிதமான நோயினால் கஷ்டப்படுகின்ற மக்களையும், கடலிலும் கரையிலும் வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் வேலை செய்கின்ற மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள எம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் இன்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை தாரும். இறை நம்பிக்கையோடு உம்மிடம் வந்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் எங்களுடைய ஊருக்கும் நாங்கள் வாழக்கூடிய சமுதாயத்திற்கும் அமைதி தேவைப்படுகிறது. இறை நம்பிக்கையோடு வந்த ஒவ்வொருவரும் அமைதி பெற்று சென்றது போல நாங்களும் எங்களுடைய இல்லத்திற்கு செல்கின்ற போது அமைதி பெற்றவர்களாக செல்ல எங்களுக்கு வாய்ப்பை, வழிமுறை, அருளாற்றலை தந்து எங்களை காப்பீராக.
ஆண்டவரே இயேசுவே, நீரன்று தொழுநோயாளியிடமிருந்து நன்றியை எதிர்பார்த்தீர். இன்றும் உமது மக்களாகிய எங்களிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற உதவிகளுக்கு, வற்பசாதங்களுக்கு நன்றியை எதிர்பார்க்கின்றீர். நன்றி உடையவர்களாக வாழ, பிறர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உடையவர்களாக இருக்க எங்களுக்கு துணை புரிந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தினால் நாங்கள் செய்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இவரே இறைமகன் இயேசு தனது தந்தையை என்றும் தனது வாழ்வின் வழியாக போற்றினார். நாமும் இறைமகன் இயேசுவோடு இணைந்து கடவுளை போற்றுவோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகமே மகிழ்ந்திட
நீயும் உந்தன் உடலை சிரைத்து உறவின் வலியாய் உயிரை தந்தார். எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராம். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடல்கள், உன்னருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா. உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா. பாடும் மாதை நாளும் மாற்றவா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தனனா தன தனனா தன தந்தன 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 தந்த. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுளாட்சி கனவை தந்தார். காணும் உயிர்கள் யாவும் கடவுள் உருவை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தார். இறையாட்சி குடும்பமாய் இவ்வுலகம் அமைந்திட இங்கு பகைமை அழிந்திட நல் பகிர்வு வளர்ந்திட. நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழும் பாதை நாளும் மாற்றவா. தந்தானே தான் தந்தானா தையத்தையா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தனனா தன தனனா தன தந்தன 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 தந்த. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. தந்தானே தானே தந்தானா தையத்தையா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிரைத்து உறவின் வலியாய் உயிரை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உழைத்து உலகை மால் துணிவை தாரா. உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடல்கள். உன்னருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா. உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாள் மாற்றவா. உன்
உள்ளமே மகிழ்ந்திட நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரை எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவன் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரை துன்படுவோருக்கு துணைபுரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றையும் அன்பின் அரவணை நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அழைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திரு சன்னதியில் கூடி வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிபேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். ஜெபிப்போமாக. கருணை நிறைந்த இறைவா, புனித அந்தோனியார் பற்றுறுதியுடன் திருப்பணி புரிந்து உம்மில் நிறைவான வாழ்வை அடைந்துள்ளார். அவருடைய நினைவு நாளை கொண்டாடி இந்த திருநிகழ்ச்சியின் பலனால் நாங்கள் முடிவில்லா பேரின்பத்தை பெற தகுதியுள்ளவர்களாக இப்பொழுதே வாழ எங்களுக்கு அருள் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மிகுந்த நம்பிக்கையுடன் நாம் இன்று இந்த நன்றி திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த நன்றி திருப்பலிக்கு நம்ம எல்லாம் அழைய பாசமிகு பங்கு தந்தை, பெரிய காடு இறை மக்கள் அனைவருக்குமே நாங்கள் அனைவரும் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கோடான கோடி அற்புதங்களை எல்லாம் புரிகின்ற புனித அந்தோனியாருக்கு நீங்கள் செய்கின்ற இந்த மகிமையெல்லாம் நினைத்து பாராட்டுகின்றோம். தொடர்ந்து நாமும் ஒவ்வொருவருமே நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். அதற்கண்டிய வரத்தினை ஆண்டவர் தாம் நமக்கு வழங்க நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று இந்த பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தமது அருடைகளை நிறைவாக பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனிதரின் பரிந்துரையால் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்ட வாழ்வால் பயிற்சியும் பெற்று
இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளவர்களாக விளங்குவீர்களாக. தமது மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபையாக மகிழ்கிறது. அந்த அன்னையின் மக்களாகி நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம்பெற்று இங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. புதுமை வள்ளலே பரமரேசு வழியில் நின்று பாவம் ஜமரே. உம்மை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அஜயம் கண் சென்றோம். புனிதே புதுமை வள்ளலே பரமரேசு வழியில் நின்று பாவம் என்றவரே. கண்டெடுத்து கொண்டார், கடவுள கையிலேந்து பாக்கியம் பெற்றார். காணாமல் போன எது கண்டெடுத்து கொண்டார், கடவுள் கையிலேந்து பாக்கியம் பெற்றார். உண்மை போல நாங்களும் பொருவிலும் எங்கள் உணர்விலும் புறவாங்கி சுவி பற்றி கொள்ள உதவுவாய். உண்மை போல நாங்களும் உயர்விலும் எங்கள் உணர்விலும் புறவாங்கி சுவை பற்றி கொள்ள உதவுவார். உன்னை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். உன்னை நாடி வந்தோம், உம்மருள் தேடி நின்றோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். பதுவை புனிதரே புதுமை வள்ளலே பரமரேசு வழியில் நின்று பாவம் என்றவரே. பதுமை புனிதரே புதுமை வள்ளலே பரமரேசு வழியில் நின்று பாவம் என்றவரே.